ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் லாஸ்ட் 2 வீடியோஸில். இந்த வீடியோவில் நம்ம அந்த அஜாக்ஸ் ரிக்வெஸ்ட்லேருந்து வர ரெஸ்பான்ஸை நம்ம வந்து எப்படி வந்து HTML இன்சர்ட் பண்ணலாம் யூஸிங் த இன்னர் HTML அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு அரேவாக வருது. ஸோ நீங்கள் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிற நேமை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும் யூஐயில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து நமக்கு பேக்எண்ட்லேருந்து வரும்போது ஒரு ஸ்ட்ரிங்காக வரும். அதை வந்து நம்ம வந்து பார்ஸ் பண்ணி ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து லெட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ஜேசன் டாட் பார்ஸ் ஆஃப் xhttp dot response text. அண்ட் இந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டை நம்ம வந்து HTML இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு div கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஐடி வந்து நான் அஜாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம document.get element by id யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அஜாக்ஸ் கண்டெய்னர் ஈக்குவல் டு document.get element by id. இந்த நேமை வந்து நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இன்னர் HTML அப்படின்ற மெத்தடில் நான் வந்து இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்ன்ற வேரியபிளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்குக்கு டிக்ளேர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம். ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். இண்டெக்ஸ் 0 அரேக்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் டாட் லென்த்து, எலமெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் ஆஃப் இண்டெக்ஸு. இந்த டெக்ஸ்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த டெக்ஸ்ட்டோட நம்ம அப்பன் பண்ணிட்டே வரோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு div எலமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு இதில் இருக்கிற நேம் மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும், HTML ரெண்டர் ஆனால் போதும். ஸோ எலமெண்ட் டாட் நேம் ப்ளஸ் க்ளோசிங் div டேக் நான் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரிங்குள்ளே. ஸோ இந்த இன்னர் HTMLன்றது நீங்கள் இதுக்கு பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்கை வந்து HTML கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ HTML இருக்கிற கண்டென்ட் எப்படி ரெண்டர் ஆகுமோ அதேமாரி உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லோடை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க நேம் மட்டும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, யூஐயில் ரெண்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேக்எண்ட்லேருந்து வர டேட்டாவை யூஐயில் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து ரீலோட் ஆகாமல் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸில் டிஸ்பிளே பண்ணுவாங்க, ரெண்டர் பண்ணுவாங்க. அண்ட் இதையே வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டைல் பண்ணி ரெண்டர் பண்ணலாம், அண்ட் அந்த ரெடி ஸ்டேட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த லோடிங் சிம்பிள் அண்ட் ஸ்டேட்டஸ் கோட் வச்சு நம்ம எப்படி எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.